ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. மானுடம் தழைக்க வேண்டும் எனில் ஆன்மாக்கள் ஆதியும் அந்தமும் அற்ற ஜோதி நிலையினை பூரணமாய் உணர வேண்டும். எச்செயல் ஆற்றினாலும் ஆன்மா என்பது உருகி கரைந்து விண்ணேறிடவே முனைந்திருக்கும் வெகு அபூர்வமான செயலாய் உருகி விண்ணேறிட முயல்கின்ற ஆன்மத் துளிகள் மீண்டும் உடலினை நோக்கி பயணித்து உயிருக்கு வழிகாட்டும். ஒவ்வொரு கால அங்கமும் அபூர்வமான சில செயல்களை இயல்பாய் மலர்த்திடும். கலியெல்லையில் அறிவின் பெருக்கம் உச்சத்தை அடையும் தருணம் உணர்வு அலைகளை பெருக்குவதற்கு என்றே உருகிய அணுக்களும் ஒளியாய் சிரசினை மீண்டும் அடையும். அவ்வகையில் பரமாத்மாவும் தனது உருகிய ஆன்ம ஒளியினை அருளி புவியினில் ஜனித்த ஆன்மாக்களை உருக்கியே ஈர்த்தணைப்பார். ஒரு மனிதன் தனது விடுபட்ட ஆன்மத் துகள்களிலிருந்து 108 துகள்களை உருகிய பாதரச ஒளித்தன்மையிலிருந்து ஈர்த்து உயிரோடு கலப்புறச் செய்வது என்பது மிக மிக அபூர்வமான செயலாகும். அறிவின் பெருக்கத்தின் உச்சமான காலநிலையின் மூலம் அறியாமை திரைகள் எனும் கழிவுகளால் நிறைந்துள்ள மானுடர்கள் தங்களது சிவத்துளிகளைக் கொண்டே முக்தி பேறுதனை பெற்றுவிட இறைவனால் நிகழ்த்தப்படும் ஓர் பேரியக்கமே சிவலிங்க ரூப வழிபாடுகளாகும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட மார்க்கத்தினை அமைத்தே விண்ணேறிட முயன்றிடுவான். ஆத்ம காயத்ரி நோன்பு ஓர் மார்க்கம் எனில் சிவலிங்க ரூப வழிபாடுகளும் ஓர் மார்க்கமே. 12 உயர் தெய்வங்களின் அஷ்டோத்திர பாராயணமும் ஓர் மார்க்கமே. எந்த ஒரு மார்க்கமும் இறைவனை அடையும் மார்க்கங்களே. எனினும் யுகமாற்ற பணிகளை ஏற்றிட்ட அகத்திய ரிஷிகள் அனைத்து மார்க்கங்களையும் ஒரு சேர திறவு கொண்டிட அனுமதித்துள்ளார். சத்திய யுகம் திறவு கொள்ள வேண்டும் எனில் பற்பல மார்க்கங்கள் ஒத்த தருணத்தில் திறவு கொள்ள வேண்டும். அன்பு மானுடர்களே, மகா சிவராத்திரி எனும் அற்புத இயற்கை காலத்தின் மூலம் உயர்வான உருகிய நிலையினை ஒவ்வொரு ஆன்மாவும் இயற்கையாகவே ஈட்டிட இயலும். மேலும் உருகிய ஆன்மத் துளிகளை சிவரூபமாய் ஏற்றிட்டால் பற்பல அற்புத உணர்வு நிலைகளும் சித்திக்கும். அனைவரும் உச்சமான உணர்வு நிலைகளில் நின்றிட்டால் உன்னத உணர்வுகள் பெருகுவதனை உணரலாம். அன்பாய் சிவபூஜை புரியும் மானுடர்களே, 47வது தினம் அதிலே உருகியே உட்கலக்க உள்ள 2 பிரம்மாண்ட சிவத்துளிகளை அன்பாய் ஆராதித்து ஏற்றிடுங்கள். இப்புவியின் ஓர் உன்னத சக்தி நிலை தேக்கத்தின் ஆற்றல்களை உள்ளடக்கிய ஸ்ரீ கைலாயநாதரும் விண்ணுலகின் ஓர் அற்புத சக்தி நிலைகள் அடங்கிய ஆற்றல்களை உள்ளடக்கிய ஸ்ரீ சிவலோகநாதரும் ஆன்ம ஒளியாய் உருகி உயிரோடு கலந்து இயக்கத்திற்கு ஆட்படுவர். உருகிய ஒளியாய் வெளித்தோன்றும் இவ்விரு துகள்களும் உயிரோடும் உடலோடும் கலப்புற்றால் இப்புவியின் அனைத்து உன்னத நிலைகளும் உணரப்படும். மேலும் சிவலோகம் எனும் சக்தி நிலையின் உச்சமும் அறிவினால் உணரப்படும். ஒவ்வொரு அறிவு அணுக்களும் உருகிய ஆன்ம ரசத்தை ஏற்கும் தருணம் ஏதுமின்றி கரையும். ஸ்ரீ கைலாயநாதரும் ஸ்ரீ சிவலோகநாதரும்
சிவ பூஜைதனை ஏற்றுள்ள அகத்தியரின் சீடர்களின் சிரசினில் ஒளியாய் கரைந்து உட்புக யாம் ஆற்றல்களை பொழிந்திருப்போம். உணர்வாய் ஏற்க கடவது. பூரண ஆசிகள்.